உக்ரைன் யுத்தம் ஏன் நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, பல காரணங்கள் சொல்லுவார்கள். ஆனா, உண்மையான கோர் காரணம் அப்படின்னு கேட்டா, பைடன் ஒரு அரசியல்வாதி. அவர் மனசுல 1000 நெனச்சிருப்பார். காரணம் நீண்ட கால அரசியல்வாதி. அப்ப பல வேலைகள் செஞ்சிருப்பாரு. பல விஷயத்த கடந்து வந்திருப்பாரு. தன்னோட சாதனை அப்படின்னு அமெரிக்க அரசியல்வாதிகள் ஒரு பர்ட்டிகுலர் லிஸ்ட் போட்டிருப்பார்கள். அதுல இந்த மனுஷனோட லிஸ்ட் ரஷ்ய எதிர்ப்பு, ரஷ்யாவ 30 வருஷம் பின்னோக்கி போடுறது இருந்திருக்க மாட்டுக்கு. அத சாதிச்சே தீருவேன்னு ஒத்த கால்ல நின்னு யுத்தத்த ஆரம்பிச்சு விட்டார். ஆனா 4 வருஷத்துல ரஷ்யாவ 4 மாசம் கூட பின்னாடி போட முடியல. சொல்லப்போனா அடுத்த 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் தூக்கி வச்சிருக்கு ரஷ்யாவ அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதெல்லாம் அவர் மனசு ஏத்துக்குமா? ஏத்துக்காது. அதே சமயம் வரலாற்றுல சின்ன சின்ன விஷயங்கள மாத்தி வச்சு, நமக்குன்னு அதாவது அது 2 கட்சி ஆட்சி முறை உள்ள நாடு. அதனால இந்த கட்சி எப்பலாம் ஆட்சி வருதோ அப்பலாம், "ஏய் நாங்க செஞ்சது பூரா நல்லது. அதனால தான் இங்க பார் தேனாறு பாலாறு ஓடுது." அப்படின்னு மத்த நாடுகள்ல பேசுற மாரி அங்கேயும் பேசுவார்கள். என்ன ஒண்ணு, "இங்க பார் அந்த நாடு, இந்த நாடுலாம் நம்ம காலடியில கிடக்கு" அப்படின்னு பேசுவாய்ங்க. இது ஒண்ணு தான் வித்தியாசம். அப்படி இந்த ரஷ்யா, உக்ரைன் யுத்தம் ட்ரம்போட அடுத்த 4 வருடங்கள்ல முடியக்கூடாது அப்படின்னு மனுஷன் சபதம் ஏத்து சத்தியம் பண்ணி, ஏகப்பட்ட ஆயுதங்கள பம்ப் பண்ணி விட்டாரு உள்ளுக்குள்ள. 4 வருஷத்துக்கு என்ன 40 வருஷத்துக்கு கூட ஜெலன்ஸ்கி வெளியில எடுத்து திருடி விக்காம இருந்தா நடத்தலாம். ஆனா பரவால்ல. நீ 4 வருஷத்துக்கு நடத்தி பொழச்சுக்க அப்படின்னு சொல்லி தான் ஆயுதங்கள குடுத்தார். இருந்தாலும் மனுஷனுக்கு ஒரு சந்தேகம். இவன் 40 வருஷ ஆயுதத்த விப்பான். அத 4 வருஷத்துக்குள்ள விப்பான்லாம் நம்ப முடியாது. 4ஏ நாள்ல வித்துருவான். இவன் ஒரு பெருச்சாளி பையன் அப்படின்னு சொல்லி, நம்ம சைடு கூடுதலா சில வேலைகள பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு நெனச்சு கடைசி கட்டத்துல இறங்கி அடிச்சுட்டார். எங்க அப்படின்னா, தடைகள் தான். போட்ட தடைகள் அப்படிங்கிறது ஏறக்குறைய 1 டசன் அப்படின்னு சொல்லலாம். தனிநபர், நிறுவனம், அதே மாரி நிறுவனத்துக்குள்ள நிறுவனம், தனிநபருக்குள்ள தனிநபர். அது எப்புட்றா வரும் அப்படின்னு கேட்டா, புருஷன் மேல தடை போட்டா கொஞ்ச நாள் கழிச்சு பொண்டாட்டி மேலயும் தடை. இந்த மாரி தான். புள்ள குட்டி அடுத்து. இப்படி பேரலரா பெரிய அளவு தடைகள இப்ப கொண்டு வந்து அடுக்கி வச்சுட்டாரு. இதுல மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்டின்னா, ரஷ்யாவோட எனர்ஜி செக்மெண்ட் தான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மகிட்டயும் வம்பு பண்ணுவாய்ங்க. நம்மகிட்ட மட்டும் கிடையாது. அசந்து மறந்து ஐரோப்பால இப்ப தவிக்கிறாய்ங்க கடந்து. உக்ரைன் ஒரு பக்கம் சப்ளை செயின கட் பண்ணவும். அந்த விவகாரத்திலயும் நாளடைவுல சுமூகமான தீர்வு வந்துரக்கூடாது. அப்படி எல்லா தடைகளையும் தூக்கி போட்டாரு. ட்ரம்ப் வந்து இந்த தடைகள உடைக்கணும் அப்டின்னா, அவ்வளவு சுலபம் கிடையாது. மனுஷன் போராடணும். நாக்கு தள்ள போராடணும். ஏன் அப்டின்னா, காங்கிரஸ், செனட் இதோட தொல்லைகள்ல இருந்தெல்லாம் தாண்டணும். பைடன் நிர்வாகம் போனாலும், பைடன் கட்சி அங்க தான் இருக்க போகுது. அவர்கள் செனட்டு, காங்கிரஸ் எல்லா பக்கம் உட்கார்ந்து தான் இருக்க போறார்கள். அவர்கள் சமகாலங்கள் அதாவது பைடன் போய் அந்த ட்ரம்ப் வந்த 4 வருடங்கள்ல குடைச்சல் குடுத்துக்கிட்டே இருப்பார்கள். இந்த தடைய அவ்வளவு சீக்கிரம் உடைக்க விடவே மாட்டார்கள். அப்படி ஒரு ஏற்பாட பண்ணி வச்சுட்டார். ட்ரம்புக்கு இது ஒரு பெரும் தலைவலியா இருக்கும். தடைகள உடைக்காம ரஷ்யா, உக்ரைன் யுத்தம் முழுசா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, ரஷ்யா அந்த தடைகளை நீக்குங்க. எங்க மேல போட்ட தடைகள பூரா நீக்குங்க. எங்களோட சொத்துக்கள பூரா ஃப்ரீஸ் பண்ணத ரிலீஸ் பண்ணுங்க. இந்த மாரி கோரிக்கையே அதுல முதன்மையா இருக்கு. நிலங்கள் முதல்ல, அடுத்து தடைகள் தான். அதுக்கடுத்து தான் ஜெலன்ஸ்கிய உயிரோட விடுவோம், விடமாட்டோம் அப்படிலாம் திரைமறைவு பேச்சுல போயிரும். அப்படி இருக்கும்போது, பைடன் தன் பங்குக்கு ஸ்ட்ராங்கா சில விஷயங்கள போம்போது பண்ணி வச்சிருக்காரு. இத உடைக்கிறக்கு ட்ரம்ப் கொஞ்சம் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லப்படுது. ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அங்க ஏதாச்சும் ஓட்டை இருந்தா, அதுக்குள்ள பூந்து அவர் பெரிய அளவு திட்டங்கள சாதிச்சா, அது வேற கதை. ஆனா இப்போதைக்கு ஒரு பெரும் குழப்பம், சூழ்ச்சிக்குள்ள கொண்டு போய் உக்ரைன் யுத்தத்த வச்சுட்டு வந்துட்டார். சரி இவரு வச்சுட்டு வந்துட்டாரு. இந்த தடைகள்லாம் வேலை செய்யுது, செய்யலைங்கிறத வரும் நாட்கள்ல பார்ப்போம். களம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கார்கிவ் நகரத்த எந்த நிமிடமும் கைப்பற்றும் ரஷ்ய படைகள் அப்படிங்கிற நிலைமை தான். ஏன் அப்படின்னா, அந்த நகரத்த சூழ்ந்துட்டார்கள். ஏறக்குறைய இறுதி கட்ட யுத்தம். நேருக்கு நேர் 2 படைகளும் பார்த்து யுத்தம் புரியிற அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. வேற கேப்பே இல்ல நடுவுல அப்படிங்கிற ரேஞ்சுல சுத்தி வளைச்சு தாக்க ஆரம்பிச்சிட்டார்கள். எந்நேரமும் கார்கிவ். அதே மாரி டொனட்ஸோட அடுத்தடுத்த கிராமங்கள் ரொம்ப சுலபமா ரஷ்ய படைகள் கைப்பற்றிக்கிட்டே இருக்கார்கள். இதுல பெரும் இழப்பு எப்படி வருது அப்படின்னா, படைகள் தான். அங்க நிறுத்தி வச்ச படைகளும் அவுட்டு. அவர்களுக்கு பேக்கப் குடுக்க கிளம்புன படைகளும் அவுட்டு. இது ஏறக்குறைய உக்ரைன் ராணுவத்துக்குள்ள பெரும் குழப்பத்த கொண்டு வருது. எப்படி அப்படில்லாம் பேக்கப் குடுக்க ஆட்கள ஏற்கனவே களத்துக்கே அனுப்பிச்சிருக்கணும். ஏன் அனுப்பல? அதான் தீவிரமா வருதுன்னு தெரியும்ல. அப்ப முன்கூட்டியே படைகள நகர்த்தி இருக்க வேண்டியது தானே! தேவையில்லாம ரஷ்யாவுக்குள்ள படைகள அனுப்புறதுக்கே திட்டம் போடுறீங்களே ஒழிய, உக்ரைனுக்குள்ள ரஷ்ய ராணுவம் நிக்குது. அத வெளியேத்த திட்டம் ஒண்ணும் கிடையாது. அதே சமயம்
அப்படி ரஷ்ய ராணுவம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ரஷ்ய ராணுவத்தை எதிர்த்து போராடக்கூடிய உக்ரைன் ராணுவத்துக்கு எந்த ஒரு பேக்கப்பும் கிடையாது அப்படிங்கிற போர்க்குரலாவே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவு நாள் மனசுக்குள்ளேயே அழுதார்கள். இப்ப வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால களத்த விட்டு ஓடுவார்களா அப்படின்னு கேட்டா, களத்த விட்டு ஓடுறதுக்கு வாய்ப்புகள் கம்மின்னு சொல்றார்கள். ஏன் அப்படிலாம் ஏற்கனவே இழுத்த கூத்தெல்லாம் அவர்கள் பள்ளிப்பாட்டார்கள். இப்ப நேரடியா அவர்களே துப்பாக்கிய திருப்பி இந்த பக்கம் சுடுறதுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. களம் அப்படி இருக்கு. பைடன் என்னதான் மூச்ச போட்டாலும் சரி, களத்துக்குள்ள உக்ரைன் ராணுவம் சண்டை போடணும். களத்துக்குள்ள உக்ரைனியர்களுக்கு வெறி பிடிக்கல ரஷ்யர்கள பார்த்து. அந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட்டே அவுட்டு. இப்ப ராணுவம் தான் அப்படி இப்படின்னு போக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. இப்ப ராணுவமும் அவுட் ஆனதுக்கப்புறம், பென்டகனுக்குன்னு ஸ்பெஷலா ஹெட் குவார்ட்டர்ஸே உக்ரைன்ல தொறந்தாலும் சரி, இந்த யுத்தத்த எடுத்துட்டு போறனால, பெரிய அளவு லாபம், மாற்றம் எதுவுமே அமெரிக்காவுக்கு கிடையாதுன்னு ஆயி போயிரும். அந்த திசைய நோக்கி ரஷ்யா போய்க்கிட்டு இருக்கனால, ரஷ்யாவ பொறுத்தவரை ஹாப்பி. என்ன பண்ணாலும் உனக்கு தான் சிக்கல் அப்படிங்கிற மாரி அவர்கள் கிளம்பி போறார்கள். ட்ரம்போட அடுத்தடுத்த யுத்த திட்டங்களுக்கும் இது ஒரு முட்டுக்கட்டை. ஏன்னா இத முடிச்சா தானே அங்கிட்டு நகர முடியும். வரலாற்றுல ட்ரம்ப் இடம் பெறக்கூடாது. ட்ரம்ப் கட்சி இடம் பெறக்கூடாது அப்படிங்கிற அந்த லோக்கல் பாலிடிக்ஸ கடைசி இறுதி கட்டத்துல பைடன் பொருத்தி விடுறதோட விளைவு தான் இவ்வளவு சிக்கலா பார்க்கப்படுது. அதாவது சூழ்நிலைகள். களம் அப்படிங்கிறது ரஷ்ய கை ஓங்கி இப்ப ரஷ்ய கொடியே அங்க பறந்துகிட்டு இருக்குங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.